வணக்கம் நண்பர்களே, நிகடவேதன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ தான் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா, திருவெங்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில். நவக்கிரகங்களில் புத பகவான் உரிய ஸ்தலம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, புத பகவானுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. புத பகவானுக்கு ஆட்சி காலம் 17 வருடம். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஆட்சி இடம் புத பகவானுக்கு. இவருக்கு 17 விளக்கேற்றி 17 வலம் வரணும். அதாவது 17 முறை இவரை வலம் வந்தால் கல்வி மேம்படும், தொழில் சிறக்கும், அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. இப்பொழுது பாருங்கள், புத பகவானுக்கு அபிஷேகம் ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் வலம் வரக்கூடாது. எப்போவுமே இவருக்குன்னு இல்லை, எப்போவுமே எந்த கோயில் இருந்தாலும் அபிஷேக நேரத்தில் நாம் சுவாமியை வலம் வரக்கூடாது. அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை காட்டின அப்புறம் நாம் வலம் வரலாம். எப்போதுமே சொல்கிறேன், எந்த கோயிலாக இருந்தாலும் அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் சுவாமியை நாம் வலம் வரக்கூடாது. இவருக்கு பிடித்தமான தானியம் பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு இவருக்கு பிடித்த தானியம். அடுத்தது புதன் திசை நடக்க இருக்கிற நேரத்தில் புத பகவானை வணங்கிட்டு செல்லுங்க. மிக மிக சிறப்பாக இருக்கும். எப்போவுமே நவக்கிரகத்தில் எந்தெந்த திசையில் யாருக்கு நடக்குதோ அந்தந்த திசை காலகட்டத்தில் அவரை போய் தரிசிப்பது சால சிறந்ததுங்க. நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அவருடைய வக்ரமும் சரி, தீமையும் சரி நம்ம கொஞ்சம் குறையும். புத பகவானை பொறுத்த அளவுக்கு தீமை கிடையாது. எப்போவுமே எல்லாமே நன்மை தான். கல்வி கடவுள் புத பகவான். இந்த கோயிலில் மட்டும் 3 தீர்த்தம் இருக்குங்க. 3 தீர்த்த குளம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அக்னி தீர்த்தம் முன்னாடியே இருக்கும். 2வது சூரிய தீர்த்தம் இருக்கும். 3வது பார்த்திங்கன்னா புத பகவான் நேர் சந்திர தீர்த்தம் இருக்கும். அந்த சந்திர தீர்த்தத்துக்கு நேராக பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்களுக்கு திதி கொடுப்போம் இல்லையா, அந்த திதி நம்ம கயாவுக்கு போக தேவையில்லை, இங்கேயே பண்ணலாம். இங்கே பண்ணால் கயாவில் போய் பண்ண பலன் நமக்கு கிடைக்கும். நேராக இருக்கும் பாருங்கள். புத பகவான் நேராக சந்திர தீர்த்தம் இருக்கும். சந்திர தீர்த்தம் நேராக தல விருட்சம் இருக்கும், ஆலமரம். ஆலமரத்துக்கு கீழே அந்த திதி கொடுக்குற இடம் இருக்கும். அங்கே போய் திதி கொடுத்தீங்கன்னா கயாவில் போய் கொடுத்த பலன் நமக்கு இங்கே கிடைக்கும். புத பகவானுக்கு பாசிப்பயிர் நைவேத்தியம் செய்து வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. இது செய்தால் பிரச்சனைகள், மன கஷ்டம், பல இன்னல்கள் நமக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தீரும். தொழில் வளர்ச்சி உண்டாகும், கல்வி வளர்ச்சி மேம்படும். இதால் புத பகவான் வணங்கினா பல நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி புத பகவானை பற்றி பார்த்துருக்கோம். அவரை அபிஷேகம் கண்கொள்ளா காட்சி நமக்கு இன்றைக்கி பார்த்துருக்கோம். நிகடவேதன் சேனலை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.